எங்களுக்கும் இன்றைக்கு கஷ்டமா இருக்குது. நாங்களும் இன்றைக்கு இப்படி உடுத்துட்டு வந்ததுக்கு நாங்களும் தெய்வல கல்கிச மாநகர சபா மந்திரிமார் இன்னைக்கு இருக்கிறோம். கோட்டுவ மந்திரிமார், சஜபே மந்திரிமார், எல்லா கட்சி மந்திரிமாரும் இங்க சேர்ந்திருக்கிறோம். ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாங்க எல்லாம் ஒன்று என்னென்ன நாட்டு ஜனாதிபதி இருந்தவர் இந்த யுத்தம் இல்லாமாக்கி தந்தார். அந்த நன்றி கடனுக்காக வேண்டி மிச்சம் மக்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நானும் அதுல ஒரு ஆள். சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள் ப்ளூ ஓஷன் குரூப் உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி. நான் தெய்வல கல்கிச மாநகர சபாவில் UNT மந்திரி உண்டு. நாங்கள் சகோதர மந்திரிமாரெல்லாம் இந்த மஹிந்த ராஜபக்சவை CIDக்கு எடுத்துட்டு வந்ததுக்காக வேண்டி நாங்கள் வந்தது என்னென்னா, இந்த நாட்டில் அவர் பயங்கரமான வேலைகள் செஞ்சிருக்கிறாரு ஏழை மக்களுக்கு. எங்களுக்கு கட்சி வேலையில் இன்றைக்கு இந்த நாட்டுக்காக வேண்டி மிச்சம் பலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த டைமில் அவர் சூழ்நிலாமல் இருக்கிற டைமில் வந்து பியூரோக்கு எடுத்துக்கொண்டு வந்து இருக்கிறாங்க. அது ஒருத்தரும் சரி காண்றாங்க இல்லை. இன்றைக்கு அவர் மிச்சம் இயலாமல் இருக்கிறாரு. வந்திருக்கிற வேலை இன்றைக்கு இவ்வளோ சனம் வந்திருக்கிறாங்க. என்னென்னா மஹிந்த ராஜபக்ச தோற்று பாலையில் பயங்கரமான வேலை அரசாங்கத்தால் செஞ்சுருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு முஸ்லீம், தமிழ், சிங்களம், பர்கர், ஹிந்து எல்லா மக்களுக்காக வேண்டி இந்த ஸ்ரீலங்கா நாட்டில் செஞ்சுருக்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எங்களுக்கு வாழ கஷ்டம். எல்லாம் விலை போய் இருக்குது. என்ன மாற்றினா 5000 ரூபா மாற்றினா என்ன நடக்குதுன்னு இல்லை. பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு போட இல்லாத நிலைமையாக இருக்கிறாங்க ஏழை மக்கள். சரியான கஷ்டம். லைட் பில் விலை கூட்டி, தண்ணி பில் விலை கூட்டி, எல்லாமே நாளுக்கு நாள் விலை கூட்டி, பெட்ரோல் விலை கூட்டுறாங்க. இல்லாத மக்கள் இன்றைக்கு பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற நிலைமையாக இருக்குது. நாட்டுக்கு பெரிய ஒரு அழிவு கொண்டு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. இனி முன்னுக்கு மிச்சம் ஆட்கள் செத்து போவாங்க மாதிரி சாவுற மருந்து எல்லாம் பயங்கரமான விலையாக இருக்குது. ஆட்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் போலில் நின்று மருந்து கூட எடுக்கிறதுக்கு மேலுக்கு சக்தி இல்லை. எல்லாம் மந்த போஷணம் ஆகிட்டு இருக்கிறாங்க மக்கள். பிள்ளைகளுக்கு செல்ல பிள்ளைகள் சும்மா சோறு காஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் இன்றைக்கு கஷ்டமா இருக்குது. நாங்களும் இன்றைக்கு இப்படி உடுத்துட்டு வந்ததுக்கு நாங்களும் தெய்வல கல்கிச மாநகர சபா மந்திரிமார் இன்னைக்கு இருக்கிறோம். கோட்டுவ மந்திரிமார், சஜபே மந்திரிமார், எல்லா கட்சி மந்திரிமாரும் இங்க சேர்ந்திருக்கிறோம். ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒன்று என்னென்ன நாட்டு ஜனாதிபதி இருந்தவர் இந்த யுத்தம் இல்லாமாக்கி தந்தார். அந்த நன்றி கடனுக்காக வேண்டி மிச்சம் மக்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நானும் அதுல ஒரு ஆள். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர். நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள் ப்ளூ ஓஷன் குரூப் உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி.